ஒரு சிறிய மலை கிராமத்தின் ஓரத்தில் ஒரு வயதான பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வீடு சிறியது, கல்லால் கட்டப்பட்டது, ஆனால் அன்பால் நிரம்பியது. அவளுக்கு குழந்தைகள் இல்லை, பணம் இல்லை, பெரிய பெயரும் இல்லை. ஆனால் அவளிடம் ஒரு அரிய விஷயம் இருந்தது, அமைதி. ஒவ்வொரு நாளும் அவள் நெருப்புக் குழியில் ஒரு சிறிய தீயை ஏற்றுவாள். தன் தோட்டத்தில் வளர்ந்ததை வைத்து அவள் சூப் சமைப்பாள். வேறு யாருக்கும் நினைவில் இல்லாத பழைய பாடல்களை மெதுவாக பாடுவாள். கிராம மக்கள் அவளை விரும்பினர். அவர்கள் சோகமாக இருந்தால் அவளிடம் சென்றார்கள். அவள் எப்போதும் சிரித்தாள். அவளிடம் எதுவும் இல்லாத போதும் கூட அவள் சிரித்தாள். ஒரு மாலை பொழுதில் ஒரு விசித்திரமான பயணி அவளது வீட்டு கதவில் வந்தான். அவள் மெதுவாக கதவை திறந்தாள். "நீ யார்?" என்று அவள் கேட்டாள். பயணி சிரித்தான். "நான் இவ்வழியாக செல்பவன் மட்டுமே. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய். அதனால் இன்று உனக்கு ஒரு தேர்வு தரப்போகிறேன்." "ஒரு தேர்வா?" என்று அவள் கேட்டாள். "ஆம்" என்று அவன் சொன்னான். 3 கதவுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றின் பின்னால் உன் ஆழ்ந்த ஆசை இருக்கிறது. மற்ற 2 கதவுகளின் பின்னால் ஏமாற்றமே இருக்கிறது. வயதான பெண் தலை அசைத்து மெதுவாக சிரித்தாள். "கனவுகளை துரத்த நான் மிகவும் வயதாகிவிட்டேன்" என்று அவள் சொன்னாள். ஆனால் பயணி வற்புறுத்தினான். "என்னுடன் வா." அவன் அவளை அமைதியான புல்வெளிக்கு அழைத்துச் சென்றான். அங்கு புல்களின் நடுவில் 3 கதவுகள் நின்றன. ஒன்று தங்கமாக இருந்தது, ஒன்று மரத்தால் செய்யப்பட்டிருந்தது, மற்றொன்று பழையதும் துருப்பிடித்ததுமாக இருந்தது. பயணி அவற்றைச் சுட்டிக்காட்டினான். "ஒன்றை தேர்ந்தெடு." வயதான பெண் 3 கதவுகளையும் பார்த்தாள். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் துருப்பிடித்த கதவின் பக்கம் நடந்தாள். பயணி முகம் சுளித்தான். "ஏன் இந்த கதவு?" அவள் மென்மையாக சிரித்தாள். "என் வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் எப்போதும் பழைய சிதைந்த வடிவில்தான் வந்திருக்கின்றன" என்று அவள் சொன்னாள். அவள் துருப்பிடித்த கதவை திறந்தாள். உள்ளே எதுவும் இல்லை. தூசி மட்டுமே, அமைதி மட்டுமே. பயணி சோகத்தை எதிர்பார்த்து அவளை உற்று பார்த்தான். ஆனால் அந்த வயதான பெண் மெதுவாக சிரித்தாள். "உனக்கு வருத்தம் இல்லையா?" என்று அவன் கேட்டான். அவள் தலை அசைத்தாள். "இல்லை" என்று அமைதியாக சொன்னாள். "நான் இந்த உலகிற்கு எதுவும் இல்லாமல் வந்தேன். இன்றும் என் சிரிப்பு என்னிடம் இருக்கிறது. அதனால் நான் எதையும் இழக்கவில்லை." பயணி சில நேரம் எதுவும் பேசவில்லை. பின் மெதுவாக மற்ற 2 கதவுகளையும் திறந்தான். தங்கக் கதவின் பின்னால் ஒளிரும் தங்க குவியல்கள் இருந்தன. மரக்கதவின் பின்னால் அந்த வயதான பெண்ணை இளம், அழகான, பணக்காரவளாக காட்டும் ஒரு கண்ணாடி இருந்தது. அவன் அவளிடம் திரும்பினான். "இதையெல்லாம் நீ பெற்றிருக்கலாம்" என்று அவன் மெதுவாக சொன்னான். "நீ செல்வந்தியாக இருந்திருக்கலாம். உன் இளமையை மீண்டும் பெற்றிருக்கலாம். இன்னும் பலவற்றை பெற்றிருக்கலாம்." வயதான பெண் அவன் கண்களை பார்த்து சிரித்தாள். "எதைக் காட்டிலும் அதிகம்?" என்று அவள் கேட்டாள். "அமைதியைக் காட்டிலும் அதிகமா? இருளிலும் சிரிக்கத் தெரிந்த அறிவைக் காட்டிலும் அதிகமா? எளிய சூப்பும் அமைதியான இதயமும் தரும் மகிழ்ச்சியைக் காட்டிலும் அதிகமா?" "இல்லை" என்று அவள் உறுதியாக சொன்னாள். "நான் ஏற்கனவே சரியான கதவையே தேர்ந்தெடுத்தேன்." அதைச் சொல்லிவிட்டு அவள் தன் சிறிய வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கே அவளுக்காக காத்திருந்த சிறிய நெருப்பிடம் திரும்பினாள். இன்னும் கொதித்துக் கொண்டிருந்த சூப்பின் பாத்திரத்திடம் திரும்பினாள். பயணி அவள் செல்லும் பாதையை பார்த்து கொண்டிருந்தான். இறுதியில் அவனுக்கு புரிந்தது. சில நேரங்களில் மகிழ்ச்சி தங்கக் கதவின் பின்னால் இருப்பதில்லை. அது நாம் எதை பெறுகிறோம் என்பதல்ல. கதவு காலியாக இருந்தாலும் நன்றி உணர்வுடன் இருப்பதுதான் அது. நீ இருக்கும் இடத்திலேயே சந்தோஷமாக இரு. வாழ்க்கை சிறியதாக தோன்றும் போதும் சில நேரங்களில் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாக இருக்கும்.